வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் எட் தமிழ். இன்றைக்கி நம்ம கூட இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடல். இந்த மாடல் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. இதில் என்ன விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து மற்ற 110cc ஸ்கூட்டர்ஸை விட இது வந்து ஃபேமிலி கம்யூட்டுக்கும் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றத இதோடைய ஃபீச்சர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன ஒர்க்ஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் வாக் ரவுண்டில் இருந்தால் இப்போ வாக் ரவுண்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான டிசைன். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, அது இல்லாமல் மற்ற ஸ்கூட்டர்ஸை விட ஐகானிக்காக இருக்கிற ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு எல்இடி டிஆர்எல். அது எட்ஜ் டு எட்ஜ் உங்களுக்கு கனெக்டடாக வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த எல்இடி டிஆர்எல் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதிலே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் இன்டர்கேட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஜஸ்ட் நம்ம சாவி ஆன் பண்ணிக்கலாம். சாவி ஆன் பண்ண உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து ஆன் ஆகிடும். இப்போ எப்படி சூப்பராக இருக்குங்களா பார்க்க, அப்படியே எட்ஜ் டு எட்ஜ் உங்களுக்கு கனெக்டடாக இருக்கும். பார்க்க நல்லா ஒரு ஃபீச்சரிஸ்டிக் டோனு. சொல்லப்போனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த வெஹிக்கிளை பார்க்கும்போது இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் நினச்சேன். இப்போ வந்து நான் இண்டிகேட்டர்ஸ் போடுறேன். சாரி, இந்த இடத்துல இருக்க இண்டிகேட்டர் போட்டேன். நம்மளுக்கு இப்போ ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ, எனக்கு வந்து இது லெஃப்ட் சைடு, உங்களுக்கு எப்படி தெரியல. அந்த சைடு இண்டிகேட்டர் எரியுது தெரியுதுங்களா. அந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான இது ஆகுது. உங்களுக்கு டிஆர்எல் அந்த இடத்துல மட்டும் செப்பரேட்டாக ஆஃப் ஆகும். இதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது இல்லாமல் இதில் இண்டிகேட்டர்ஸில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹசார் லேம்ப். இதில் உங்களுக்கு ஹசார் லேம்பும் கொடுக்குறாங்க. அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்விட்ச்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே இப்படி நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹசார் லேம்ப் ஆன் ஆகிடும். ஹசார் லேம்ப் ஆன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 2 இண்டிகேட்டர் எரியும். இது வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்டு, அப்படியே பேக் சைடு வாங்கலாம். பேக் சைடும் உங்களுக்கு அதே தான். உங்களுக்கு ரியர் லைட்டும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்த எல்இடி டிஆர்எல் மாதிரி உங்களுக்கு எட்ஜ் டு எட்ஜ் கனெக்டடாக வரும். நார்மலாக இருக்குன்றப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். இது மாதிரி இண்டிகேட்டர்ஸ் போகிறீங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த எல்லோ லைட் வர ஆரம்பிக்கும். இருங்க இப்போ நான் நார்மல் பண்ணுறேன். ஓகே, அது ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்கப்போ இது ஆகிடும். இப்போ நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எட்ஜ் டு எட்ஜ் ரெட்டு. இது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு அந்த ஒரு லைட்டிங்கில் எட்ஜ் டு எட்ஜ். இப்போ நிறைய கார்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ சைட் செக்ஷன் போவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு சைட் ப்ரொஃபைல் பார்க்குறோம். சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு இந்த இடத்துல டிவிஎஸ் ஜூபிட்டர் அதான் அந்த பேட்சிங் கொடுத்துருக்காங்க, ஜூபிட்டருக்கான பேட்சிங். அதுக்கடுத்து அந்த சைலன்சரில் இது வந்து OBD2 டெக்னாலஜி வரக்கூடிய இன்ஜின்ன்றதுனால அந்த ஒரு பேட்சிங், அந்த சென்சார் உங்களால் இங்கே பார்க்க முடியும். அதுக்கடுத்து அப்படி ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு டிவிஎஸ் ஐஜிஓ அசிஸ்டன்ட் ஒரு பேட்சிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆமாம், இந்த பேட்சிங் அது என்ன வெறும் ஐஜிஓ அசிஸ்ட்டு அது என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட்னா அது ஒரு சூப்பரான ஃபீச்சர். அது என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இன்ஜின் சம்மந்தப்பட்ட ஃபீச்சர். எப்படின்னா நம்மளுக்கு யமஹாவில் ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே தான் உங்களுக்கு டிவிஎஸில் ஐஜிஓ அசிஸ்டன்ட் ஒரு நேமில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வெஹிக்கிள் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, சடனாக ஆக்சலரேஷன் ரைஸ் பண்ணுறீங்க, அந்த சமயத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படும். அது மாதிரி சமயத்தில் நார்மலான வெஹிக்கிள்ஸில் உங்களால் அந்த ஒரு பவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்கப் இல்லாத உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா, அப்படியே சடனாக ஒரு பவர் ட்ராப்ன்றது இருக்கும். பட்னா அந்த ஒரு பவர் ட்ராப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு ஸ்டார்டர் மோட்டர் காயில் இருக்குல்ல, ஆமாம் இந்த வெஹிக்கிளில் செல்ஃப் கிடையாது, உங்களுக்கு அந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்மளுக்கு வெஹிக்கிளுக்கான கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற காயிலுக்கே ரிட்டர்ன்ட்டு கரண்ட்டு கொடுத்து அதை சுற்ற வச்சு உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு சிஸ்டத்துக்கு வந்து வெஹிக்கிளோட இன்ஜினுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது பாருங்கள், அதான் நீங்கள் சடனாக ஆக்சிலேஷன் கொடுத்து பவரை பிக்கப்பாக எடுக்கும்போது உங்களுக்கு இன்ஜினோடைய ஸ்ட்ரெஸ் வரும்போது உங்களுக்கு அதில் கரண்ட் ரிட்டர்ன் கொடுத்து அது மூலமாக ஒரு சின்ன அசிஸ்ட், அந்த மோட்டரை சுற்ற வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன அசிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வெஹிக்கிளை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட். இந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் பெருசாக கிடையாது. அந்த ஒரு சப்போஸ் அந்த ஒரு எமர்ஜென்சி சமயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் பிக்கப் கிடைக்கும். அட் டைமில் உங்களுக்கு இன்ஜினுடைய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு குறையுதுன்றதுனால அவன் பொதுவாக உங்களுக்கு இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றப்போ உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் மோட்டரும் உங்களுக்கு ஒரு சின்ன புல் கொடுக்குன்றதுனால இன்ஜினுடைய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஃபியூல் எஃபிஷியன்சின்றதும் ஓவராலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இந்த ஸ்கூட்டரில் நல்ல ஒரு சூப்பரான ஃபீச்சர். சரி ஓகே, சைட் ப்ரொஃபைலில் மற்ற விஷயங்கள் பார்த்தோன்னா சீட்டிங் நல்ல ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு இந்த செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து ஃபுட்போல்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா க்ளவுட் பாக்ஸ் இந்த இடத்துல அரௌண்ட் உங்களுக்கு ஒரு சம்திங் ஒரு 1.5 லிட்டர் கிட்ட நீங்கள் க்ளவுட் பாக்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. மொபைல் ஃபோன் அண்ட் சம்திங்ஸ் வச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பிக்கு அந்த கீ ஹோல்டு. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன பேக் ஹூக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இன்னொரு நல்ல விஷயம், இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு நம்மளுக்கு டிவிஎஸ் ஜூபிட்டர் 125ல கொடுத்துருந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் டேஷில் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறது இது சாவி இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக தொடர்றதுக்கும் ஃபியூல் ஈஸியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல விஷயமா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க.
கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் அதை மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா யூஸ்வலான ஸ்கூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கு வண்டியை விட்டு இறங்கி சீட்டை திறந்து அப்படியே அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். பட் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஷார்ட்டாகவும் முடியும். இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான ஃபுட்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது யூஸ்வலாக கொடுக்குறது தான் சென்டர் ஸ்டாண்டு, சைட் ஸ்டாண்டு. ஓகே சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளோடைய அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றதை பார்ப்போம். அண்டர் சீட் ஸ்டோரேஜுக்கு ஃபஸ்ட் நம்ம திறந்துக்கலாம். இப்படி திறந்துட்டு ஒரு ஆள் தூக்கணும், அப்போ தான் திறக்கும். இட்ஸ் ஓகே, திறந்தாச்சு. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தாலும் ஒரு நிமிஷம் பேக் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 33 லிட்டர்ஸான ஒரு மேசிவான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ். இந்த செக்மெண்ட்டில் இந்த வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றது இந்த ஒரு ஐசி செக்மெண்ட்டில் கொடுக்குறேன். எலக்ட்ரிக்கில் ஒரு சில பேர் பண்ணுறாங்க, பட் ஆனால் ஐசி ஸ்கூட்டரில் இந்த அளவுக்கான ஒரு பெரிய மேசிவான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றது யாரும் கொடுக்கல. ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட், 2 ஹெல்மெட் தாராளமாக வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள், இது எவ்வளோ பெரிய பேக்காக இருக்குது தெரியுதுங்களா? உங்களுக்கு ட்ரிபிள் லேயர் ஜிப்பு அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்லார்ஜ் பேக்கு. இந்த பேக்கே நீங்கள் அசால்ட்டாக இப்படி உள்ளே வச்சுட்டு மூட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் கூட ஒரு சில பொருள் வைக்கிறதுக்கான ஸ்டஃப் ஃபேஸ் இருக்குன்றப்ப ரியலி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் உங்களுக்கு ஓவராலாக டிசைன் நம்ம வாக் அரவுண்டில் பார்த்துருப்போம். நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஸ்டைலிங்கும் இருக்குது, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லிக்கும் ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் சிம்பிளாக. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம லைட்டிங்கில் தான் ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ், ரியர் லைட் எல்லாமே எல்இடி தான், உங்களுக்கு கம்ப்ளீட் எல்இடி. நீங்கள் இது வந்து டாப் மாடல்ன்றப்போ உங்களுக்கு எல்லாமே ஃபுல் எல்இடியில் வருது. சப்போஸ் நீங்கள் பேஸ் மாடல் வரீங்களப்போ உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இது வந்து டாப் ஆஃப் தி லைன்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் உங்களுக்கு டிவிஎஸோட அந்த ஒரு ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கனெக்ட் ஃபீச்சர், இந்த ஒரு ஃபீச்சரும் இதில் உங்களுக்குன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, அது இல்லாமல் வெஹிக்கிளோடைய ஒரு சில ஸ்டேட்டஸ், வெஹிக்கிளோடைய இன்ஜின் ஆயில் சேஞ்சிங் பீரியட், அது இல்லாமல் இன்னும் நிறைய சில விஷயங்கள் பார்க்கலாம். பேட்டரி வோல்டேஜ், அது மாதிரி விஷயங்களை உங்களால் ஃபோனில் பார்த்துக்க முடியும். அது மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சரும் இருக்குது. இருங்க, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வருது. இந்த இடத்துல நேவிகேஷனுக்கான இது அது இதுன்னு வருது. நம்மளுக்கு இந்த இடத்துல மால் ஃபங்க்ஷன் லைட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்மளுக்கு மேஜராக தெரியுது, ஸ்பீடோ மீட்டர். அதுக்கடுத்து இந்த ஸ்கூட்டரில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த ரேஞ்ச் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இருக்கிற பெட்ரோல் மூலமாக நம்மளால் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட்டட், அக்யூரேட்டுன்னு சொல்ல முடியாது இது காமிக்கிறது, பட் ஓரளவுக்கு ஒரு சின்ன எஸ்டிமேஷன். எங்கேயோ போகிறன்றப்ப பிளான் பண்ணிட்டு போகலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது ஒரு விஷயம். மேலே டைம், அதுக்கடுத்து இந்த இடத்துல அந்த ப்ளூடூத்கான இது, அதுக்கடுத்து கீழே ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து மோட் செட், இது விஷயங்கள். ஸ்விட்ச் கியர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், அதுலேயே உங்களுக்கு ஹசார் லேம்ப் வந்து இண்டிகேட்டராக கொடுத்துருப்பாங்க. ஹாரன் சுவிட்சு, செல்ஃப் சுவிட்சு, அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டத்துக்கான அந்த ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஓவராலாக ஒரு நல்ல ஃபீச்சர் பேக்கேஜும் இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டர் கிட்ட, மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டிலையும் சரி. ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இன்ஜின் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 113.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 7.91 பிஹெச்பி அண்ட் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 82 km/h வரைக்கும் எதிர்பார்க்கலான்ற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் நீங்கள் இன்னும் ஸ்லைட்லி கொஞ்சம் போகலாம், பட் டாப் ஸ்பீட் ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்கூட்டர், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பிரேக்கிங்லாம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. பிரேக்கிங் பற்றி பின்னாடி பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஓனர் ரிப்போர்ட்டட் 49 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டிசென்ட் ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதும் நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஓவராலாக இன்ஜின் பொறுத்தளவுக்கும் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு நல்ல ரேஞ்சில் தான் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஒரு இன்ஜினில் மைனஸ்ன்னு பார்த்தோன்னா இது வந்து டிவிஎஸ், அது மட்டும்தான். கொஞ்சம் இன்ஜினோடைய ரிஃபைன்மெண்ட்டு அண்ட் ரிலையபிலிட்டிலாம் கொஞ்சம் டவுட்டு தான். உங்களுக்கு நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கப்போ ஓரளவுக்கு லாங் லைஃப் வரும். பட் இல்லைனா கொஞ்சம் சவுண்டு லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். யமஹா ஜப்பானீஸ் பில்ட் இருக்குல்ல, பட் இருந்தாலும் ஓகே, நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கப்போ ஓரளவுக்கு நல்ல லைஃப் வரக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இதுவுமே கூட. அதுக்கடுத்து நம்ம பிரேக்கிங் பற்றி பேசணும்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து டாப் ஆஃப் தி லைன்ன்றனால டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. 220 mm பெட்டல் டிஸ்க் பிரேக். இந்த பெட்டல் டிஸ்க் பிரேக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு உங்களுக்கு தெரியும். மற்ற அந்த யூஸ்வலான டிஸ்க் பிரேக்ஸோட கொஞ்சம் கூலிங் பெட்டராக இருக்குன்றாங்க, அதுக்காக தான் பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பைட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஸ்க் பிரேக்கில் இட்ஸ் ஓகே, சூப்பராக இருக்குது, அதில் உங்களுக்கு குறை கிடையாது. பின்னாடி வந்து 130 mm ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி தான்
யூஸ்வலான பிரேக்கிங் பைட்டு தான் இந்த இடத்துல இருக்குது. ஓவராலாக இதில் வந்து எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்கன்றப்ப நீங்கள் கொஞ்சம் சிங்க்ரனைஸ் பண்ணி பிளான் பண்ணி அடிக்கிறீங்கப்ப ஓரளவுக்கு நல்லாவே நிற்குது. பிரேக்கிங்கில் உங்களுக்கு ஒரு 5க்கு நிச்சயமாக ஒரு 3.5 ஸ்டார் அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட கொடுக்கலாம். பிரேக்கிங் இட்ஸ் ஓகேவான ரேஞ்சில் இருக்குது. ஸ்லோ ஸ்பீட் மேலே இருக்குது, குட் அண்ட் எனாஃப்னு சொல்லலாம். சரி, ஓகே. எவ்வளோ நேரமாக நம்ம இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு வாக் அரவுண்ட், அதுக்கடுத்து இன்ஜின் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சில ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அது ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு இன்டெலிஜென்ட் இண்டிகேட்டர்ன்ற ஒரு ஃபீச்சர். அது என்னப்பா இன்டெலிஜென்ட் இண்டிகேட்டர் வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக இண்டிகேட்டர் சிஸ்டம் எப்படி நம்மளுக்கு தெரியும், நம்ம ஏதாவது ஒரு ரைட் டர்ன் எடுக்க போகிறோம்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட் டர்ன் பண்ணிட்ட பிறகு நம்மளே ஆஃப் பண்ணணும் யூஸ்வலாக இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸில். பட் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ரைட் சைடு திரும்ப போகிறீங்கப்ப யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டுட்டு நீங்கள் டர்ன் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுறீங்கப்ப இண்டிகேட்டர் நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெஹிக்கிளே ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கும். இந்த ஒரு ஃபீச்சரை தான் இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு இன்டெலிஜென்ட் இண்டிகேட்டர்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ரைட் பண்ணி பார்ப்போம். ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் மஸ்ட்டு, ரியர் ஹெல்மெட், ரைட் சேஃப்டி ஹெல்மெட் போடுங்கப்பா. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் போவோம். ஸோ வெஹிக்கிளோடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னால் ஒரு நல்ல பிக்கப், ஒரு 110 சிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பிக்கப் இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் அது மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு ஸ்மூத்தான ரேஞ்சில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி வின் ஆயிஸ் கேட்கலாம், நான் ப்ராப்பரான மைக் இல்லை, அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிகேட்டர் போட்டு ஒரு டேர்ன் எடுப்போம். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நான் என் கையை எடுத்துட்டேன், டேர்ன் பண்ணுறேன். டேர்ன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன், அதுவாக ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகலை, என்ன தொங்கிருச்சு ஏன்னு தெரியல. சரி, ஓகே, இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து மால் ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியல, ஒரு சில சமயத்தில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு ஆன் ரோடில் ஒர்க் ஆகுது. மேபி இந்த இடத்துல நாங்கள் சர்டைன் ஸ்பீட் நாங்கள் அட்டைன் பண்ணல, கரெக்டான ஸ்பீட் போகலன்றனால மேபி ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு டர்னிங் இருக்குது, நான் என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன், கை எடுத்துட்டேன், வெஹிக்கிள் போயிட்டே இருக்குது. பாருங்கள், நான் இண்டிகேட்டர்லேயே கை வைக்கல, கையை நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டர்ன் எடுக்கிறோம். டர்ன் எடுத்துகிட்டு ஸ்டடி பண்ணுறோம். நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆஃப் ஆகணும். டர்ன் எடுத்துட்டேன், ஸ்டடி பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிடுச்சிங்களா? இதுதான் இந்த ஒரு இன்டெலிஜென்ட் ஃபீச்சரு. இந்த விஷயங்கள் வந்து இது ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஃபீச்சர். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் இன்னொரு ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம். இப்போ நம்மளுக்கு இந்த சுவிட்ச் ஆனில் இருக்குது இல்லைங்களா, இதை போட்டால் இது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து ஒரு சிக்னல் நிறுத்துறோம் வச்சுங்க, சும்மா இதை ஒரு சிக்னலாக இமேஜின் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்னலில் நிறுத்துறோம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த லைட்டு பிங்க் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு வெஹிக்கிள். இப்போ வந்து நீங்கள் செல்ஃப் சுவிட்ச் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் எப்படி திருவினாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் ஃபீச்சர். இது கொஞ்சம் மைலேஜ் அது மாதிரி ஒரு விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கோம், ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, ப்ராக்டிகாலிட்டி அது இது நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த வெஹிக்கிளுடைய அந்த ப்ரைஸிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் வரைங்கிறப்ப உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 94,000 அது மாதிரி ரேஞ்சுக்கிட்ட வரைக்கும் வருது. 94,000க்கு உங்களுக்கு இந்த ஒரு டிஸ்பிளே கிடைக்காது, அதுக்கடுத்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கடுத்து அந்த எல்இடி டிஆர்எல் அது மாதிரி விஷயங்கள் கட் ஆஃப் ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு இன்ஜின் சேம், அதுக்கடுத்து ஸ்பேசினஸ் அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சேம் தான் வரும். டாப் ஆஃப் தி லைன் அதான் அந்த ஒரு டிஸ்க் ஸ்மார்ட் கனெக்ட் வேரியன்ட் வரீங்கப்ப அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,09,000 அது மாதிரி ரேஞ்சுக்கிட்ட வரைக்கும் வருது. நீங்கள் ரவுண்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு 1,10,000 மாதிரி வச்சுக்கிட்டா கூட என்ன பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க அந்த ஃபீச்சர், அதுக்கடுத்து இந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டிக்கு ரியலி ஒரு சூப்பர் ஒர்த்தான ஒரு ப்ரைஸு, டெய்லி ஒரு ஃபேரான ஒரு ப்ரைஸிங். இந்த ஒரு 1.1 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அண்ட் நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்கூட்டர் தான் அது. நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 சொல்லலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.